முருகர் எங்கேயுமே இருப்பார், எப்பயுமே இருப்பார். அதுக்கு உதாரணம் வந்து ஔவையார்ன்ற ஒரு படத்தில வரும். ஔவையார் வந்து சிவபெருமான் எதிர்ல வந்து கால் நீட்டி உட்காருவாங்க. அப்போ அங்க இருக்கிற அந்த ஒரு ஐயர் வந்து சொல்லுவாரு, "அம்மா என்னம்மா இறைவன் முன்னாடி கால் நீட்டி உட்காந்துருக்கே" அப்படின்னுவாங்க. உடனே ஔவையார் சிரிச்சுட்டே சொல்லுவாங்க, "சரி அப்ப இறைவன் இல்லாத இடத்த சொல்லு நான் கால் நீட்டுறேன்னுவாங்க." அந்த மாரி தான் முருகன் எல்லா இடத்துலயுமே இருக்காரு. நீங்க கோபுரத்த பார்த்து கும்பிட்டு போனாலும் உங்களுக்கு முருக சக்தி வேலை செய்யும். உள்ள போய் நம்ம முருகர நேருக்கு நேரா தான் பார்க்கணும்னு கிடையாது. நான் எப்போ இந்த முருகர் ஆராய்ச்சியில ரொம்ப தீவிரமா உள்ள போனேனோ, இப்போ வரைக்கும் வடபழனி கோயிலுக்கு போறதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்கா அமைஞ்சிருச்சு. எத்தனையோ நாள் நான் கோபுரத்த பார்த்து கும்பிட்டு போயிருக்கேன். 365 நாள் நான் கோயிலுக்கு போனோம் அப்படின்னு ஒரு பெருமையா நான் எப்போ சொன்னேனோ, அப்பத்துல இருந்து நான் கோயிலுக்கு போறதே ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்ல முருகர் ஆராய்ச்சியில பல ஊர்கள் பயணிக்கிறதுனால, வடபழனி கோயிலுக்கு போறதே ஒரு பெரிய இதாயிடுச்சு. அப்போ பாதி நாள்ல நான் கோபுரத்த பார்த்து தான் கும்பிட்டு போறேன். அதுக்காக முருகர் என்ன கைவிட்டாரா? முருகர் கோச்சுப்பார்ன்னு கிடையாது. உங்க உள்ளத்துல முருகர் இருக்காரு. முருகான்னு நீங்க ஒரு வாட்டி நீங்க முருகான்னு கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க கும்பிடுனாலும் முருக சக்தி உங்களுக்கு வேலை செய்யும். அதுல இந்த பங்குனி உத்திர திருநாள்ன்றது நம்ம ஆத்மார்த்தமா செய்ற எல்லா விஷயத்துக்கும் ஒரு பலன் இருக்கு. மத்த 365 நாளும் நான் என்ன கேட்டா டெய்லியும் பங்குனி உத்திரம் தான் சொல்லுவேன். தினமும் செவ்வாய்க்கிழமை தான் சொல்லுவேன். சிறுவாபுரி கோயிலுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை போறத விட ஞாயிற்றுக்கிழமை போறது தான் பெரிய ரகசியம், பெரிய விஷயம் சொல்லி நான் கண்டுபிடித்து, அத சொல்ல போய் பல தடங்கல்கள் ஆச்சு. நீங்க எல்லா நாளுமே நம்மளுக்கு சிறப்பான நாள் தான். எல்லா கோயிலுமே சிறப்பான கோவில் தான். அதனால இங்கேருந்து நம்ம அறுபடை வீட்டுக்கு போயோ, இல்ல பெரிய தூரமான ஒரு கோயிலுக்கு போய் தான் நம்ம பக்திய காட்டணும்னு கிடையாது. நம்ம தெருல இருக்கிற சின்ன கோயில் பாலமுருகனோ, இல்ல எந்த முருகரா இருந்தாலும் சரி, சுப்பிரமணிய முருகரோ, எந்த முருகரா இருந்தாலும் அந்த முருகர முதல்ல பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு புடிச்ச இஷ்ட தெய்வ முருகர போய் பாருங்க.